வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளுடன். முதலில் உள்நாட்டுச் செய்தி. இலங்கை இந்திய மீனவ பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தையை நாளை மறுதினம் கொழும்பில் நடாத்துவதற்கு தமிழக மீனவ பிரதிநிதிகள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினூடாக இந்திய மீனவர் பிரதிநிதிகளின் இணக்கப்பாடு தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். கடந்த 21ஆம் தேதி முன்னெடுக்கப்பட இருந்த மீனவர் பேச்சுவார்த்தைக்கு தமிழக மீனவர் பிரதிநிதிகள் சமூகம் அளிக்காமையினால் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது. நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள மீனவர் பேச்சுவார்த்தைக்கு 18 இந்திய மீனவர் பிரதிநிதிகளும் 11 அதிகாரிகளும் பங்கேற்க உள்ளதாக பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். அதே அளவான பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் இலங்கை மீனவர் சங்கங்களிலிருந்து பங்கேற்க உள்ளதாகவும் கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாராச்சி மேலும் சுட்டிக்காட்டினார். அடுத்து வெளிநாட்டுச் செய்தி. கிரைமியா தொடர்பான ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு கனேடிய பிரதமர் கண்டனம் தெரிவித்துள்ளார். G7 நாடுகளின் ஏனைய தலைவர்கள் போலவே கனடிய பிரதமரும் யுக்ரைன் தலைநகரின் புதிய அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சர்வதேச உடன்படிக்கைகளை மீறியுள்ளதாக ரஷ்யா மீது கனடிய பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார். 1994ஆம் ஆண்டின் பாதுகாப்பு உடன்படிக்கையை ரஷ்யா மீறியுள்ளதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. சர்வதேச சட்டங்களை மாத்திரமல்லாது இருதரப்பு உடன்படிக்கைகளும் மீறப்பட்டுள்ளதாக யுக்ரைன் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அமெரிக்காவும் G7 நாடுகளும் த ஹேகில் அடுத்த வாரம் சந்திக்க உள்ளன. இந்த சந்திப்பின் போது கிரைமியாவை தனது நாட்டுடன் இணைத்தமையை அடிப்படையாக கொண்டு ரஷ்யா மீது கவனம் செலுத்தப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் G8 அமைப்பிலிருந்து ரஷ்யா வெளியேற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் G8 நாடுகளின் சந்திப்பில் ரஷ்யாவின் தற்போதைய நிலை தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக கனடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ரஷ்யாவின் வெளியேற்றம் தொடர்பில் G7 நாடுகள் தனது இறுதி முடிவுக்கு வருவதற்கு முன்னர் அது தொடர்பில் உறுதிப்படுத்த உள்ளதாகவும் கனடிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை G7 நாடுகளின் உலக பாதுகாப்பு முறைமை துரிதமாக கட்டியெழுப்பப்படுவதற்கான காலம் இதுவென யுக்ரைன் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைன் பிரதமருடனான சந்திப்பின் பின்னர் கனடிய பிரதமர் பதில் ஜனாதிபதி ஒலெக்சாண்டர் டர்ச்சினோவையும் சந்தித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. கண்டி கிங்ஸ்வுட் அணிக்கு எதிராக நடைபெற்ற பாடசாலைகளுக்கு இடையிலான வருடாந்த கிரிக்கெட் போட்டியில் தர்மராஜ வித்தியாலயம் 9 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. போட்டியின் முதல் இன்னிங்ஸில் கிங்ஸ்வுட் வித்யாலயம் 203 ஓட்டங்களையும் பதிலுக்கு துடுப்படுத்தாடிய தர்மராஜ் வித்யாலயம் 229 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டன. கிங்ஸ்வுட் அணியினால் இரண்டாம் இன்னிங்ஸில் 79 ஓட்டங்களை மாத்திரமே பெற முடிந்தது. தர்மராஜ் வித்யாலய அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு 54 ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை கடந்தது. அடுத்த மத்தியால செய்தியை 4:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.